ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்வீட்டில் கோகோனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ட்ரை கோகோனட் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் ஒரு கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோகோனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோல் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அரை கப்பு மில்க் பவுடர், பால் பவுடர் அரை கப்பு, 1/2 பால் பவுடரு, ஒரு கப்பு டெசிகேட்டட் கோகோனட், 1/3 கப்பு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பிங்க் கலரு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம பால் ஊற்றி. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தர்பூசணி விதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்டில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு மூடி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை நம்ம பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி திரட்டிக்கிட்டு நட்ஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே சில்வர் இருந்ததுன்னா அந்த இது போட்டுக்கலாம். ஸ்வீட்ஸ்க்கு மேலே என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஸோ இதுக்கப்புறம் இதை கட் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்க ஒரு ஸ்வீட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.